எல்லாருக்கும் என் கேரக்டர் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன பெருசா காட்டிக்கிறதுக்காக நான் இதெல்லாம் செய்யல. நான் ஒரு சாதாரண குடிமகனோட பிரதிநிதி. சார், மினிஸ்டர் திவாகரனோட பையன். வெரி குட் மிஸ்டர் கலெக்டர். திருட்டு பசங்களும் விபச்சாரிகளும் மட்டுமே இருக்கிற அந்த சேரியில கோலி குண்டு விளையாடிட்டு இருந்தவன்லாம் இன்னைக்கு கலெக்டர் ஆயிட்டானா எப்படி இருக்கும்? குரங்கு கையில பூமாலை கிடைச்ச மாதிரி தான். ஆரம்பமே அசத்தலா இருக்கே. கல்வி மந்திரியோட சொந்தக்காரனை ஒத்த கால நிக்க சொல்லி தண்டனை கொடுத்துட்டு இங்க ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். நான் அவனை கூட்டிட்டு போதான் இங்க வந்தேன். முடிஞ்சா தடுத்து பாரியா. நவருடா. ஏய், வழி விடுங்கடா. ச்சே, வாயா. எவன் வந்து தடுக்கிறான் நானும் பாக்குறேன். வாயா, வாங்குறல. நான் யாருன்னு தெரியுமா? தெரியாத? தெரியும்டா. சட்டசபையில 4 வார்த்தை ஒன்னா கூட்டி படிக்க தெரியாத கல்வி மந்திரியோட மகன் தான் நீனு எனக்கு நல்லா தெரியும். படிப்புக்காக மதுரையில இருந்து பொள்ளாச்சிக்கு வந்த மாரியப்ப கவுண்டரோட மூத்த மகளான மாயாங்கிற பொண்ண ராவோட ராவா சென்னைக்கு கடத்திக்கிட்டு வந்த ஒரு பழைய கதை இருக்கு. கடத்திக்கிட்டு வந்தது வேற யாரும் இல்ல, உங்க அப்பா தாண்டா. இங்க வந்ததுக்கு அப்புறம் பல ஹோட்டல்ஸ்லயும் கிளப்புகள்லயும் ராத்திரி பகல்னு வித்தியாசம் பார்க்காம அந்த பொண்ணோட கைய பிடிச்சுக்கிட்டு ஊரை சுத்தினவன் தாண்டா உங்க அப்பன். சென்ட்ரல் மினிஸ்டர்ல இருந்து கார்ப்பரேஷன் கவுன்சிலர் வரைக்கும் இப்ப உங்க அம்மான்னு சொல்லிக்கிறியே மாயா, அவளை கூட்டி கொடுத்தவன் தாண்டா. இப்படி எல்லாம் செஞ்சு தாண்டா உங்க அப்பன் திவாகரன். கட்சியில சாதாரண தொண்டனா இருந்தவ யாருமே எதிர்பார்க்காம திடீர்னு எம்எல்ஏ வானா. அதுக்கப்புறம் இவங்க அப்பாவோட வளர்ச்சியை யாராலையும் தடுக்க முடியல. எம்எல்ஏ, எம்பி, மேயர், கார்ப்பரேஷன், காதி போர்டு சேர்மன், மந்திரி, மாங்கொட்ட, இதத்தாண்டா விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த யோகம் இருந்தா மட்டும் போதாது. உங்க அப்பனுக்கு உங்க அம்மா கிடைச்சா போல ஆயர்கலைகள் 64 கரைச்சி குடிச்சா மாதிரி ஒரு பொண்ணு பொன்முட்டை இடுற வாத்து வேணும்டா மனைவியா. என்னடா சொல்லு? நீ அப்பவே சொன்னல குப்பத்துக்காரன். அந்த குப்பத்துல தயாரான ஆட்டோக்காரன் கைடா இது. இந்த கையால பிசைஞ்சு வச்ச மைதா மாவு மாதிரி இருக்கிற உன் மூஞ்சில அடிச்சான்னு வச்சுக்க, கண்ணு எது, மூக்கு எது, வாய் எது, காது எதுன்னு தெரியாம போயிடும். லோக்கல் அடிடா, இந்த லோகநாத அடி. தெரிஞ்சுக்கிட்டியோ? நல்லா தெரிஞ்சிருப்பாரு. அது இதுக்கு தான் நான் அப்பவே சொன்ன வேண்டான்னு. வேலையில போயிட்டு இருந்ததை புடிச்சு வேட்டிக்குள்ள விட்ட கதையை ஆயிடுச்சு. இந்த நாட்டையே ஆட்சி செஞ்சிட்டு இருக்கிற மந்திரியோட மகன் என்ன பிரயோஜனம்? சேரியில இருந்து வந்த ஒரு கலெக்டருக்கு சல்யூட் அடிச்சுட்டு வந்திருக்கான். நான் அப்பாக்கு போன் பண்ணி எல்லாம் சொல்லிருக்கேன். அப்ப அவனால ஒண்ணும் பண்ண முடியாது. அவன் மந்திரி ஆனதுல இருந்து உடம்பு சரியில்லைன்னு வாரம் வெளிநாடுகளுக்கு போயிடுறான். அவனாலேயே நம்ம கஜானா காலி ஆயிடுச்சு. பாய், போதும். இவனுக்கு நடந்த மாதிரி எனக்கு நடந்ததா அவனை நான் அதே இடத்துல சுட்டு கொன்னு இருப்பேன். எல்லாத்துக்கும் நேரங்காலம் இருக்கு பாய். இந்த நேரங்காலத்தை எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தா வரவன் போறவன் ஏறி மிதிச்சிட்டு போயிட்டே இருப்பான். நேத்து வரைக்கும் அவன் குப்பத்துல ஆட்டோக்காரன், இன்னைக்கு கலெக்டர். அவனை இங்க வர வச்சது சும்மா இல்ல, அவன் கணக்கு தீக்கதான். பாய், உடனே சிஎம்க்கு போன் போடுங்க. துர்காவை இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள இங்க போஸ்டிங் பண்ண சொல்லுங்க. ஏன் இவனுக்கு கிடைச்சது பார்த்தாதா இனி அவளை வேற கூப்பிடணுமா? எதுக்கு தேவையில்லாம உங்க மருமகளை இங்க வர வச்சு கண்ட ஆட்டோக்காரங்கிட்ட எல்லாம் அவளை கேவலப்பட வைக்கணும்? செத்து போன என் மகளோட ஃப்ரெண்டு தான் இந்த துர்கா. அந்த ஆட்டோக்கார மேல எனக்கு எவ்வளவு பகை இருக்கும், அந்த அளவுக்கு அவளுக்கா இருக்கு. துர்கா தேவி IPS, அவ இங்க வரணும்பா. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. நம்ம லோகநாதன் கலெக்டர் ஆயிட்டாரு, நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகள் எல்லாம் நல்லா இருப்பாங்க. நீங்க நல்லா இருக்கணும். இது ஒண்ணு ஆட்டோ ரிக்ஷா ஸ்டாண்ட் இல்ல, கலெக்டரோட பங்களா. நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான். ஏன் எல்லாரும் பாட்டை நிறுத்திட்டீங்க? ஒண்ணும் இல்ல, நான் தான் பாட்டை நிறுத்த சொன்னேன். சத்தம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. கலெக்டரோட பங்களா இல்லையா இது? கலெக்டர்லாம் கலெக்டரேட்டோட சரி. நாங்க எல்லாருமே 6 நாள் கஷ்டப்பட்டு ஆட்டோ ஓட்டுனதுக்கு அப்புறம் ஞாயிற்றுக்கிழமையானா இப்படிதான் சந்தோஷமா இருப்போம். நீங்க பாருங்கடா. வேண்டாம்டா, அவர் சொல்றதும் கரெக்ட் தான். நீ ஏன்டா அப்படி சொல்ற? ஒண்ணும் இல்ல. டேய், அத கூட. ஓ, உன் பாயும் புலியோட இன்னைக்கு வருமானம் பெட்ரோல் போட்டது போக மிச்சம் இருக்கிற காசு என்கிட்ட இருந்தா செலவாயிடும். அதான் உங்ககிட்டயே இதை நீயே வச்சுக்க. நம்ம என்ஜாய் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சண்டே ஸ்பெஷல்.
தூள் கலப்புகடா. எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம் ராத்திரிகள் வந்துவிட்டால் ஏய் ஏதோ வண்டி வருதுடா டேய். யாரா அது ரிவர்ஸ்ல வர பாட்டு பிடிச்சிருக்கோ? ஆஹா செம ஃபிகர் தூக்கிடலாமா? Start immediately. எங்க போகணும்னு சொன்னீங்கன்னா போதும், நான் உங்களை ட்ராப் பண்ண. விடுறி அவனை. எல்லாரையும் வண்டியில ஏத்து. வீட்ல போய் குடிக்கலான்னு அப்பவே சொன்னேனே. இவன் பாட்டில் ஓபன் பண்ண சொன்னதால ஓபன் பண்ண. நான் சொன்னா நீ உடனே பண்ணிடுவியா? பிரிட்ஜ் கிட்ட போயிடலாம்டா, ரோட்ல அடிக்க மாட்டான் நான் அப்பவே சொன்னேன். பிரிட்ஜு கடியில போனா போலீஸ் பிடிக்க மாட்டாங்களா? பிடிக்காது. எப்படி? ஏன்னா எங்க அப்பா ரொம்ப காலமா அங்கதானே அடிக்கிறாரு. அதெல்லாம் போட்டோம். ஆமா ஓன் பனியனை மட்டும் அவங்க ஏன் அவுக்கவே இல்ல? நான் பெனியனை கழிச்சுட்டு இந்த கம்பி வழியா வெளியே போயிடுவேன். எவ்வளவு பெரிய ஆள் வந்தாலும் என்னோட பெர்மிஷன் இல்லாம இவங்களை வெளியில விடக்கூடாது. என்ன புரிஞ்சுதா? எஸ் மேடம். என்னடா என்னாச்சு? ரோட்ல தண்ணி அடிச்சதுனால புடிச்சு உள்ள போட்டுட்டாங்க. இவங்க பேர்ல கேஸ் ஃபைல் பண்ணியாச்சுல? எஸ் சார். அப்புறம் எதுக்காக இன்னும் அவங்கள உள்ள வச்சிருக்கீங்க சொல்லுங்க. புது கமிஷனர் கஸ்டடியில் எடுத்திருக்காங்க. அந்த லாக்அப் சாவி என்கிட்ட கூட. சாரி சார், மேடம் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஓப்பன் ஆயிடுச்சு. வாங்கடா. புது கமிஷனர் வந்து கேட்டாங்கன்னா புது கலெக்டர் வந்து கூட்டிட்டு போயிட்டாருன்னு சொல்லுங்க. சார்